மோகன்லால் நடிப்புல வெளியான எம்புரான் படத்திலிருந்து 17 காட்சிகளை கட் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அரசியல் களத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்துற அளவுக்கு எம்புரான் பேசின அரசியல் என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு மலையாள நடிகர் மோகன்லால் நடித்து வெளியான திரைப்படம் தான் லூசிஃபர். மலையாளம் மட்டுமின்றி டப் செய்யப்பட்டு ரிலீஸான அனைத்து மொழிகளிலும் தாறுமாறாக ஹிட் அடித்த லூசிஃபர் மோகன்லால் கெரியரில் மிக முக்கியமான திரைப்படமாக மாறியது. இந்த நிலையில்தான் தற்போது லூசிஃபரின் 2ஆம் பாகமாக எம்புரான் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலை பட்டவர்த்தனமாக பேசியுள்ளதாக எம்புரானை ரசிகர்கள் பாராட்டினார்கள். ஆடியன்ஸிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைத்ததால் பாக்ஸ் ஆபீஸிலும் பட்டையை கிளப்பி வசூல் மழையில் நனைந்து கொண்டிருந்தது எம்புரான் டீம். அரசியல் பேசுகிற படம் என்றாலே அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர இருக்கும். அப்படித்தான் எம்புரான் திரைப்படத்திற்கும் சிலர் ஆட்சேபம் தெரிவித்து கண்டன குரலை எழுப்பியுள்ளனர். கேரளாவில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எம்புரான் டீமுக்கு வாழ்த்து கூறிய நிலையில் பாஜக தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். அதோடு சமூக வலைதளங்களிலும் வலதுசாரிகள் மற்றும் இந்துத்துவா அமைப்பினரும் எம்புரான் கற்பிக்க முயலும் அரசியல் மிகவும் ஆபத்தானது என அவர்களுடைய கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சில கலவர காட்சிகள்தான். மதக்கலவரமாக சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தை நினைவுபடுத்துவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை நினைவுபடுத்துவது போன்ற காட்சிகள் படத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இந்துத்துவா அமைப்புகள் வெகுண்டெழுந்து தங்கள் கண்டனங்களை பதிவிட்டதோடு படத்தை புறக்கணிக்க வேண்டுமென சோசியல் மீடியாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் எம்புரான் படக்குழு சர்ச்சைக்குரிய 17 காட்சிகளை படத்திலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறது. அதோடு படத்தின் கதாநாயகன் மோகன்லால் வருத்தம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். படக்குழுவின் இந்த முடிவை தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். மலையாள திரையுலகத்தை புதிய உச்சத்துக்கு இட்டு செல்லும் எம்புரான் படத்தை பார்த்தேன். நாட்டின் மிக மோசமான இன அழிப்பு சம்பவம் எம்புரான் படத்தில் காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. இது சங் பரிவார், RSS, பாஜகவை கோபமடைய செய்துள்ளது. அதனால் படத்திற்கு எதிராக பகிரங்கமாக மிரட்டல்கள் விடுத்து வருகின்றனர். இதன் எதிரொலியாக படத்தின் காட்சிகளை நீக்கும் நிலைக்கு தயாரிப்பாளர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. பிரிவினைவாதத்திற்கு எதிராக பேசிய ஒரே காரணத்தால் ஒரு கலை படைப்பு அழிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என கூறியிருக்கிறார். அதோடு எம்புரானை இந்துக்களுக்கு எதிரான பிரச்சார படம் என விமர்சித்து வந்த பாஜகவினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கேரள காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் சில பாலிவுட் படங்களின் போஸ்டரையும் பகிர்ந்து இதெல்லாம் பிரச்சார படம் இல்லையா என ட்வீட் செய்திருக்கிறார்கள். அதில் தி கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், நரேந்திர மோடி வாழ்க்கை வரலாறு போன்ற காவிய திரைப்படங்களின் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரம் சமீபத்தில் வெளியான சாவா படத்தை இந்துத்துவ அமைப்புகள் கொண்டாடி தீர்த்ததையும், காவிய திரைப்படங்களில் ஒரு பக்கத்தை காட்டினால் சிலாகிக்கும் இந்துத்துவ அமைப்புகள் மறுபக்கத்தை காட்டினால் கொதித்தெழுவது நியாயமா என பதிலடி கொடுத்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.